ஹாய் மதிமா, வாங்கோ. சாப்பிட்டீங்களா? ட்ரெஸ் இது ஒரு ப்ளவுஸ் துணி. சரியா? இது ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷம் முன்னாடி இது ப்ளவுஸ் பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சுல்ல. ப்ளவுஸ் துணி நான் வந்து 2 மீட்டர் வாங்கி என்னோட பார்லருக்கு வந்த ஸ்டூடெண்ட்டு அவங்களும் டெய்லரிங் படித்து என்னை மாதிரி தான் பார்லரும் டெய்லரிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்களா. அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு கொடுத்தேன். சுகந்தி அவங்க பேர். இன்னமும் டச்சில் இருக்காங்க. ஐப்ரோஸ் இங்கே தான் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க மாதம் மாதம். அவங்க தைச்சி கொடுத்த ட்ரெஸ்ஸு. இருங்க, சுகர் இருக்கிற மாதிரி தெரியலங்களா ரமேஷ்? சுகர்னு நெத்தியில் டயபெட்டிக்னு பச்சை குத்திக்குவா? ஆ சொல்லுங்க. எந்த வியாதியும் மூஞ்சியை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, உடம்பை பார்த்தும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போல்லாம் கேன்சர் இருந்தால் கூட ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க அம்மா. தேங்க்யூ. சங்கர் ஹாய். ஐயோ மதிமா, மதிமா நெக்கில் மோளை பார்த்துட்டீங்களா? ஓகே ஓகே. விஜய் இடுப்பை என்ன ஜோதிகா, நீ இடுப்பை பார்த்துட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரி. செந்திலண்ணா ஹாய், வாங்க. சாப்பிட்டீங்களா? 3rd லைக்கா, தேங்க்யூ ஸோ மச். எந்த ஒரு தவறான கமெண்ட்டுகளுக்கு வினாவிற்கு சிறந்த விடை மௌனம். சிவா, எந்த ஒரு தவறான கமெண்ட்டுங்களுக்கு வினாவிற்கும் சிறந்த விடை மௌனம். சிவா, சிலது வந்து மௌனமாக கடந்து போயிடுவேன். சிலது ஓவராக வந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, கையை வச்சுட்டு திமிரு பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, அப்புறம் நான் என் வாயால் அவங்களுக்கு என்ன பஜனை பாடணுமோ அதை பஜனை பாடி தான் அனுப்புவேன். நீங்கள் வந்து மௌனமாக இருந்துட்டு போங்க, அது உங்களோட பர்செப்ஷன். நானும் ஒரு காலத்தில் மௌனமாக தான் இருந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு மௌனமாக இருக்க முடியல. அதனால சில நாதாரிங்களுக்கு அவங்க பாஷையிலேயே புரிய வச்சாதான் மண்டையில் ஏறும் அப்படின்ட்டு நான் வந்து அவங்க பேசுகிற கமெண்ட்டுக்கு ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பேன். தேங்க்யூ மதிமா. பாண்டிச்சேரியில் 12 வருஷம் ஆச்சு தெரியுமா? இதுவும் 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆயிடுச்சு. இது 350 ரூபாய்க்கு வாங்கினேன். இது 400 ரெண்டும் சேர்ந்து ஒரு 700க்குள்ளே வந்திருக்கும். அப்போது அது பெரிய விஷயமா இருந்துச்சு 12 வருஷம் முன்னாடி. இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிக்கு அப்படின்னு. ஆனால் வருத்து இல்லை. சாப்பிட்டாச்சு. நான் உங்கள் மச்சான் இப்பி செஞ்சார். நான் கோதுமை ரவை செய்யலான்னு சொன்னேன், இப்பி செய்கிறேன் அப்படின்னாரு அவரே. அவர் வந்து நூடுல்ஸ் எக்ஸ்பர்ட். ஹாய் பிரசன்னா, வாங்க. சாப்பிட்டீங்களா? டுடே சீரியல் ஆக்டர் நேத்ரன் பாஸ்ட் அவே டியூ டு லங் கேன்சரா? அப்படியா? ஓகே ஓகே. தெரியலையே யாருன்ட்டு. எனக்கு லிங்க் அனுப்புங்க. பிரசன்னா சாப்பிட்டீங்களா? செந்திலனா இப்பி சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேற்றுது தயிர் சாப்பாடு, ஸ்பெஷல் தயிர் சாப்பாடு வந்து பிருத்திவியோட ஷேர் உள்ளே கிடந்துச்சு ஃப்ரிட்ஜில். அதையும் நாங்கள் 2 பேரும் ஹாஃப் சாப்பிட்டுட்டு இப்பியும் சாப்பிட்டோம். அவன் இப்பி சாப்பிட்டான். இதா ஆர்டிஃபிஷியல். சாப்பிட்டாச்சு. கோகுல் தம்பு. யாகாஷ் ஹாய். செம பத்திரமா வைங்க, மருமகளுக்கு யூஸ் பண்ணட்டும் வந்து. ஓகே மதிமா. ஆனந்த் மாமா இங்கே இருக்கிறார், அதையும் சொல்லுங்க. ஆனந்த் மாமாவோட பேக்கை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. குணாகுமார் ஹாய். என்ன சாப்பிட்டீங்க கோகுல் தம்பு? வாங்க, செஞ்சு கொடுக்குறேன். பிரசன்னா தம்பு, பொங்கல் சாப்பிட்டீங்களா? ஓகே. இதான் ஆனந்தா இங்கே உட்காந்துருக்காரு. இப்போ தானே காமிச்சேன். யாகாஷ் சிரிக்கிறீங்களா? மோகன்குமார் ஹாய் பாய், கேசேவோ? இன்னும் ஒரே ஒரு கிளைண்ட் மட்டும் வருவாங்க. நான் வந்து இது வேற எடுக்கணும். இருங்க, ஒரு ஹைலைட்டுக்கு எடுத்துக்கிறேன். செல்ஃபி எடுக்கிற மாதிரி அழகாக